நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். லாஸ்ட்டாக நான் போட்ட ஒரு வீடியோவில் என் தலைவன் பிரபாகரன் அவர்களுடைய ஃபோட்டோவை பார்த்து செட்டிங்கு அப்படின்னு வந்து கத்திட்டு இருந்தாப்புல. உண்மையை சொல்ல போனால் செட்டிங் தான். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் எந்த படங்களும் வந்து வீட்டில் பெருசாக வச்சதில்லை. இது வந்து நான் லாஸ்ட்டாக மாநாடுக்கு போயிருக்கும்போது 2 சகோதரர்கள் 2 ஃபோட்டோ கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ கொண்டு வந்து ஒரு ஃபோட்டோ உள்ள வச்சிருக்கேன், ஒரு ஃபோட்டோ வெளியில் இதில் மாட்டியிருக்கிறேன். இன்னொன்று ஐயா புலித்தேவர் நினைவாக எனக்கு வந்து ஒரு சகோதரர் வந்து என்னையே அந்த நான் போட்டிருந்த அந்த வேஷத்தை அழகா ஒரு டிசைனிங் பண்ணி கொடுத்துருந்தாரு. அது ஒன்று இருக்குது. இன்னொன்று எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா ஃபோட்டோ ஒன்று. எல்லாமே இது அன்பு சகோதரர்கள் வந்து கொடுத்தது. அதான் நான் வச்சிருக்கிறேன். ஒன்று சரி, ஆக்சுவலி இப்போ நாம பேச போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்குநேரில் நடந்த படுபயங்கரமான கொலை சம்பவம் தான். இந்த சம்பவத்தை சகோதரர்கள் எல்லாரும் தயவு செஞ்சு உட்கார்ந்து கேளுங்க. இதனால உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் 8 பேர் சேர்ந்த கூலிப்படை கும்பல், அதாவது தெரிஞ்சுக்கோங்க, கூலிப்படை கும்பல் வந்து ஊருக்குள்ள இறங்கி கண்ணில் படுகிறவர்களை எல்லாம் அடித்து உதைத்து வெட்டிட்டு போயிருக்காங்க. அதுல ஒரு எஸ்சி சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் இறந்து போயிருக்கிறாரு. அவர் மட்டும் இல்ல, வடமாநில தொழிலாளி ஒருத்தர் இறந்து போயிருக்கிறாரு. அது போக மற்ற சமூகத்தை சார்ந்த ஒரு 3 பேருக்கு வந்து வெட்டு விழுந்து ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. இன்னொரு மாற்று சமூகத்தை சேர்ந்த 2 பேர் வெட்டு விழுந்து ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த விஷயம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, 2 சமூகங்களுக்கான பிரச்சனை மாதிரி எல்லா இடத்துலையும் காட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நாம வந்து பேசியே ஆகணும். ஒண்ணு, நான் இதை பத்தி பேசலன்னாலும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இவன் ஜாதி விரியன்டா, அவங்க சப்போர்ட் பண்ணி பேசாம இருக்கு. பேசினாலும் நீ அவங்க ஆளுதானடா ஒன்றை இப்படி தாண்டா அப்படி சொல்லுவாங்க. ஆனா சகோதரர்களே, நல்ல ஒரு விஷயம் கேளுங்க. ஜாதி மதம் கிடந்து ஒரு தமிழனாய் என் சகோதரர்களாய உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துறதுக்கு தான் நான் இதுல வந்திருக்கேன். இந்த வீடியோவை பேசுறேன். ஓகே, இது இந்த சம்பவத்தை பத்தினது மட்டும் இல்ல, உங்களுக்கும் ஒரு புரிதல் வரணுங்கிறதுக்காக. ஒண்ணு, இன்னைக்கு இத பண்ணுனது ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களான்னு சொன்னா இல்ல, அவங்க கூலிப்பட ரவுடிகள். அந்த ரவுடிகள் வந்து இந்த ரவுடிகள் வந்து ஒரு சமூகத்துல தான் இருக்காங்களான்னு கேட்டா இல்ல, எல்லா சமூகத்திலும் இந்த மாதிரி ரவுடிகள் இருக்காங்க. இந்த ரவுடிகள் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய குடிப்பெயரை சொல்றதுனால இவங்க அந்த குடிக்கே வந்து கேவலத்தை உண்டாக்குறாங்களே தவிர, அந்த 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 குடியை சார்ந்தவர்கள் இவங்க நம்ம சொல்லவே கூடாது. இப்போ இந்த ரவுடி பையில இந்த குடி சார்ந்தவர்கள் வந்து அவன் எங்க ஆளுதான் அப்படி ஏத்துக்க போறாங்களா? இல்ல, அவன் ரவுடி பைய. அவன் செஞ்ச தவறுக்கு மொத்த சமூகமும் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அது இந்த சமூகம் மட்டுமல்ல, இதே மாதிரி இன்னொரு மாற்று சமூகத்தை சேர்ந்த அங்க உள்ள கூலிப்படக்காரங்க ஒருத்தர் செஞ்சா கூட அந்த சமூகத்துக்காரங்க வந்து பொறுப்பேற்க முடியாது. அது மட்டும் இல்லாம இதுல இறந்தவர்கள் வந்து இந்த மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள், வெட்டுப்பட்டது நாடார்குடியில ஒரு 2 பேர் இருக்காங்க, அப்புறம் வந்து யாதவர் குடியில 2 பேர் இருக்காங்க, அந்த இதுல 3 பேர் 2 பேர். ஸோ எல்லாத்தையுமே கண்டவனுக்கு வெட்டிட்டு போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான், போதை அப்படிங்கிற விஷயம், ரவுடிசம் அப்படிங்கிற விஷயம் தமிழகத்துக்குள்ள தலைவிரிச்சு ஆடுது. இதை பயன்படுத்தி ஜாதிய சண்டைகள் உருவாக்கப்படுகின்றன. ஜாதிய சண்டைகள் உருவாக்கப்பட்டா மட்டும்தான் உன்னைய பிரிச்சு ஆள முடியும், உன்னை சிந்தனையற்றவனா மாற்ற முடியும். ஓகே, இப்பதான் இனி நம்ம டாபிக்குள்ளேயே போகிறோம். முக்கியமான விஷயத்தை நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இனிமேலு இந்த ஜாதி சண்டையை பத்தி பெருமை பேசுறத பத்தி நாம எல்லாரும் கொஞ்சம் குறைப்போம். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ இந்த ஜாதிய பெருமை பேசுகிறவர்கள் எல்லாம் என்ன பேசுவாங்க நினைக்கிறேன், நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் வீர பரம்பரை அப்படிங்கிறத எல்லாம் பேசுவாங்க. நீங்க ஆண்ட பரம்பரைங்கிறது யாருன்னு கேட்டா, எல்லா சமூகத்தினருமே எல்லா குடியினருமே ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு பகுதியினை அவர்கள் ஆண்டவர்களே. ஒன்று, இதுல என் ஐயன் வள்ளுவன் சொன்ன ஒரு விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். இன்னைக்கு புதிய கட்சி அந்த ஒரு வேடை மட்டும்தான் வச்சிருக்குது, அதுக்கு புறவுள்ள சொல்ல மாட்டாங்க. அதை முழுசா நம்ம எடுத்துக்கணும். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். என்ன அர்த்தம் அப்படின்னா, பிறப்பால் இங்கே அனைவரும் சமமானவர்களே,
நீ செய்யும் தொழிலை வைத்தே, நீ எந்த தொழில் என்ன என்ன வேலை செய்யறங்கிறத வச்சுதான் உன்னை வந்து குறிப்பிடுகிறார்கள். நம்ம தமிழ் குடியில அப்படித்தான் காரண பெயர்களும் தொழில் பெயர்களுமே தவிர குலப்பெயர்கள் கிடையாது. நம்ம அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆண்ட பரம்பரைங்கிறது இன்னைக்கு அப்ப இந்த காலகட்டத்தில் பார்க்க போனா காவக்கம்பு எடுத்தவன் தான் நாங்க வீரன்னு சொன்னா, நான் தான் வீரன்னு சொன்னா, இன்னைக்கு காவல்துறையில எல்லா சமூகத்திலும் இருக்கிறான். அப்ப அவனும் ஆண்டவன் தான், அவனும் வீரன் தான், அவனும் காவக்காரன் தான். அப்ப நீ ஆண்ட பரம்பரை ஒன்னே மட்டும் எப்படி சொல்ல முடியும்? முதல்ல நீ இந்த வரலாறு நாங்க வந்து அன்னைக்கு ஆண்டோன்னு பேசும்போது உண்மையான வரலாறு படி. உண்மையான வரலாறு என்ன? அப்போ இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, நாங்க வந்து என்னன்னு சொல்றாங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்லும்போது, நாங்கள் சத்திரியர்கள், நாங்கள் தான் சத்திரியர்கள் அப்படின்னு சொல்றான். லூசு பையில அது தெரிஞ்சுக்கோ, சத்திரியர்கள்னா யாரு அப்படின்னு. சத்தியத்தையும் தர்மத்தையும் மட்டுமே மாறாது இருந்து மக்களுடைய நலனுக்காக மட்டுமே தவ வாழ்க்கையை வாழ்பவர்களே சத்திரியர்கள் அப்படின்னு நம்ம பழைய புராணங்கள் இலக்கியங்கள் சொல்லுது. எப்படி? சத்தியத்தையும் தர்மத்தையும் தவறாது இருந்து. இங்க நீ போய் கண்ட போற வாரம்லாம் குலப்பெயரை சொல்லி நாங்க உயர்ந்தோம் நாங்க தாண்டோம் சொல்லி வெற்றிய, நீ சத்திரியம் கிடையாது, நீ அசுரன். அசுரன் மட்டும் இல்லை, வீரமானவர்கள், வீரம் இருந்தா மட்டும் அவன் வந்து சத்திரியனான்னு கேட்டா அதுக்கும் சொல்றாங்க, வீரம் மட்டும் இருக்கவன் முரட்டுத்தனமானவனை தவிர அவனை சத்திரியன் என்று குறிப்பிட முடியாது. வீரம் விவேகம் இருந்து சத்தியத்தை தர்மத்தை கடைபிடித்து மக்களுடைய நலத்தை எவன் ஒருவன் யாசிக்கிறானோ அவனே சத்திரியன். அப்ப இன்னைக்கு சகோதரர்களாகி நீ எல்லாம் தெரிஞ்சுக்கோ, நீ உன்னை சத்திரியன், நாங்களும் ஆண்ட பரம்பரை தான், நானும் வீரன் தான் அப்படின்னு உன்னை நீ சொல்லிக்கணும்னு நினைச்சா நீ செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடி, மற்றவங்களுடைய நலனை மட்டும் யோசி. மற்றவனை கெடுக்கிறது, அவனை குறை சொல்றது, இதெல்லாம் வந்து யாருடைய பண்புனா கீழான, அவன் தான் கீழானவன். நீ உன்னை ஆண்ட பரம்பரை சொல்லக்கூடாது, உன்னை நீ உயர்வாவே நினைக்க கூடாது, உன்னை உயர்வாவே நினைக்க முடியாது. நீ மிருகத்தை விட கீழானவன். என் ஐயன் வள்ளுவன் சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையா எல்லா உயிர்களும் சமம்தான்னு சொன்னவன் என்னுடைய தமிழ் சமுதாயத்துல பிறந்துட்டு நான் உயர்வானவன், எனக்கு 10 கை இருக்குது 16 கை இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களை தாழ்வா நினைக்கிற நீ மிருகத்தை விட கீழானவன். ஓகே, இந்த விஷயத்த நீங்க சகோதரர்களாகி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த விஷயத்த பண்ணினவங்க வந்து அன்னைக்கு நாங்குநேரியில ஒரு சகோதரனை வந்து வெட்டி போட்டாங்க. நானும் போய் அந்த பையனுக்கு முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வந்தேன். அன்னைக்கு இந்த செஞ்ச 2 பசங்களுக்கு தரமான தண்டனையை நம்ம அரசாங்கம் கொடுத்திருந்து அப்படின்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்காது. இவங்கள சாதாரணமா விட்டு வெளியே ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வந்தோம் நாங்கள் வீரன். முதல்ல இனிமேல் இந்த விஷயம் இன்னைக்கு இருக்க சகோதரர்கள் அது அன்னைக்கு ரவுடிசம் தான் கெத்து, ரவுடிசமா இருக்கிறது தான் வந்து வீரம் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு நான் சொல்லிட்டேன். வீரமா இருக்கிறது வெறும் முரட்டுத்தனமானதை தவிர நீ வந்து சத்திரியன் கிடையாது, உண்மையான வீரன் கிடையாது. வீரன் யாரு சத்திரியன் யாருன்ற தெளிவா சொல்லிட்டாங்க. என்னது? சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடிச்சா மட்டும்தான் உனக்குள்ள எவ்வளவு சக்தி இருந்தாலும் நீ வீரன். சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்காம கண்ட மணிக்கு தெரிஞ்சனா நீ ஒரு அசுரன், நீ முரட்டுத்தனமானவன் மட்டுமே, மூடன், விலங்குகளுக்கு சமமானவன் மட்டுமே. அப்போ இன்னைக்கு ரவுடிசமா இருந்து நாங்க கெத்துடா அப்படின்னு சொல்ற பசங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோ, நீ வந்து உண்மையான வீரனோ சத்திரியனோ கிடையாது. நீ என்ன அந்த படத்துல சொல்லுவோம்ல, நீ என்னதான் பாடுபட்டானோ அவன்கிட்ட இருக்க ராஜாங்கிற பட்டத்தை மட்டும் உன்னால வாங்க முடியாதுடா. சத்தியம், இந்த சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடிச்சு உனக்குள்ள வீரம் இருந்தா நீயும் ராஜா. நான் தான் எல்லாரும் திங்க் யுவர் செல்ஃப் பிக், நீ தாண்டா சிங்க, நீ ராஜாடா, நான் எனக்கு ராஜா, நீ உனக்கு ராஜாவ. இதுதான் நான் சொல்றது, புரியுதா? ஸோ நீ இதெல்லாம் கடைபிடிச்சுன்னா நீ ராஜான்னு மாதட்டி சொல்லிக்கலாம். சமுதாயத்தில் 4 பேருக்கு நல்லது நினைக்கக்கூடிய பண்பு ஒன்றை இருந்தா நீ சொல்லிக்கலாம், நானும் ஒரு ஆண்ட பரம்பரை குணம் உள்ளவன் அப்படிங்கிறதால நீ சொல்லிக்கலாம். அது இல்லை, இந்த அடுத்தவங்களை கீழானவன் நான் நினைச்சிட்டு இந்த மாதிரி நினைச்சிட்டு கஞ்சாவை போட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு பேட்டி இங்கன இப்படி மேல வரைக்கும் மடிச்சு கட்டிட்டு நாங்க என்னை பார்த்தா பயம் வருண்டா, உன்னை பார்த்தா பயம் வரத்தான் செய்யும், வெறி நாயை பார்த்தா பயம் வரத்தான் செய்யும். சிங்கத்தை நம்ம ரசிக்கணும்னு நினைப்போம்,
பண்ணியை ரசிக்கணும்னு நினைக்க போறது இல்ல. வெறி பிடிச்ச நாயை ரசிக்க போறது இல்ல. வெறி பிடிச்ச நாய் நீ. வெறி பிடிச்ச நாயை விட மோசமானவன். சிங்கத்துடைய கம்பீரத்தை பார்த்து நம்ம நின்று நிற்போம், அதுக்காக பக்கத்துல போக மாட்டோம். ஆனா நீ உன்னை அப்படி நினைச்சிட்டு இருக்க, நீ அது கிடையாது. இந்த மாதிரி கேவலமான குணம் உள்ள நீ வந்து இந்த சிங்கத்துக்கு சமமானவன் கிடையாது. சொறி நாய், வெறி நாய்க்கு சமமானவன். ஓகே, இது வந்து இனிமேல் தொடரக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து அந்த எந்தெந்த சமூகத்துல இது நடந்தாலும் சரி, எந்தெந்த சமூகத்துல அவன் தன்னை வந்து உயர்வா நினைக்கணும்னு நினைச்சாலும் சரி, நீ இந்த குணாதிசயங்கள்ல இருந்தா மட்டுமே நீ உயர்வான. சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடிச்சு அறவழியில நடந்தா, உனக்குள்ள சக்தி இருந்தா, ஒரு நல்ல விஷயத்துக்காக நீ இறங்கி நின்னா நீ சத்திரியனா. நீதான் சத்திரியன் வந்துட்டோம்னா நீதான் சத்திரியன். இல்லாம நாங்களும் அப்படி நாங்களும் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அது சொறி நாய் தான். அவனுக்கு பேர் சொறி நாய், சத்திரியன்னு கிடையாது. இந்த விஷயத்த என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் இன்னும் பட்டையெல்லாம் போட்டு வித்தியாசமா இருக்கீங்க கேட்காதீங்க. இப்போ தான் நம்ம கோயில்ல பூஜை முடிச்சுட்டு வந்து இந்த வீடியோ பேசுறேன். எனக்கு லேட்டாக தான் வீடியோ போடுறேன். இந்த நாங்குநேரி சம்பவத்தை பத்தி முழுமையான அப்டேட் வர்றது வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன். நானும் விசாரிச்சேன். இவங்களுக்கு வந்து இந்த வெட்டினாங்கல்ல, இவனுங்களை வந்து சும்மா விடவே கூடாது. இவனுங்களை வந்து அந்த சமூகத்தினர்னு சொல்லி தானே இவனுக்கு சீன் போட்டாங்க. அந்த சமூகத்தினர் இவங்களை முழுமையா புறக்கணிக்கணும். இந்த சமூகத்தினர் வந்து இவங்களை முழுமையா புறக்கணிக்கும். ஏன்னா நாளைக்கு ஒவ்வொரு தமிழ் குடியானவர்களுக்கும் இவனுங்க வந்து ஒவ்வொரு தமிழ் குடியும் எப்படி ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்க, அந்த சமூகத்துல எல்லாரும் இந்த மாதிரி இவனை புறக்கணிச்சிடணும். அவனை வந்து தீண்டத்தகாதான் ஆகிடும். அவனை உண்மையான தீண்டத்தக சொரிநாயை அடிச்சு வெளியே, சொரிநாயை நம்ம வீட்டுக்குள்ள வைக்க மாட்டோம்ல, பக்கத்துல வைக்குமா, அவனை அடிச்சு வெளியே அனுப்பிடணும். அவன் பக்கத்துல சேர்க்கக்கூடாது. நீங்க அவனை சேர்க்கறதுனாலதான், இவனை பார்த்து பயப்படுறதுனாலதான், இவன் கெத்தா இருக்கிறத பார்த்து உங்க பிள்ளைகளே இவனுங்கள மாதிரி இருந்தா நமக்கும் மரியாதை கிடக்குன்னு நினைச்சவன் பின்னாடி போறான். இந்த விஷயம் இனிமேல் தொடரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இவனோட கடுமையான தண்டனை கொடுக்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா அமைப்புகளும் போராடணும். என்னால முடிஞ்சு நான் என்ன இதை பத்தி பேசலாங்கிறத முயற்சி பண்றேன். இவன் கடுமையான தண்டனை கொடுக்கணும். இவனுக்கு இனிமேல் வெளியே வந்து இந்த மாதிரி சேட்டையா நினைச்சு கூட பார்க்க கூடாது. இந்த மாதிரி விஷயத்தை இவனுக்கு நினைச்சு ஐயோ வாழ்க்கையில ஒரு பெரிய தவறை பண்ணிட்டோம்டான்னு இவனுக்கு வருந்தணும். வருந்த வைக்கிறதுக்கு தான் சிறை, வருந்த வைக்கிறதுக்கு தான் சட்டம், நீதி. தவறுகளை தடுக்கிறதுக்கு தான் சட்டம். நான் ஒரு குற்றத்தை பண்ணிட்டேன், ஒரு கொலையை பண்ணிட்டேன், ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்தா எனக்கு பெருமை, நான் கெத்து, இனிமேல என்னை அழிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு எண்ணத்தை அந்த விஷயம் கொடுக்குது அப்படின்னா, அப்புறம் இந்த சட்டம் எதுக்கு, இந்த சிறைத்துறை எதுக்கு, இத்தனை போலீஸ்காரங்க எதுக்கு? ஹெல்மெட்டுக்கு நம்ம என்ன பாடுபடுத்துறோம், சாமானிய மக்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்கிறோம், அவங்களை எப்படி மிரட்டுறோம். அப்ப இவனுங்களை எந்த அளவுக்கு ஒடுக்கணும், இதுக்குத்தானே நம்ம சம்பளம் வாங்குறோம், ஹெல்மெட்டுக்கு பிடிக்கிறதுக்காக சம்பளம் வாங்குறோம். இப்ப இதை எல்லாருமே உணரணும். நம்ம சமுதாயம் நமக்கானது. இதை விட முக்கியமா நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நான் எப்பவும் எதுக்காக தமிழ் தேசியத்துக்கு சப்போர்ட் பண்றேன்னா, நாம தமிழர்கள் அப்படிங்கிற உணர்வால மட்டும்தான் நாம எல்லாரும் ஒண்ணு சேர முடியும். நம்ம தமிழர்கள்ங்கிற உணர்வால மட்டும்தான் நம்ம ஒண்ணு சேர முடியும். நாம இன்னைக்கு ஒவ்வொரு குடியா பிரிஞ்சு கிடக்கும். நம்ம தமிழ் குடியில இப்படி இதே கிடையாது. ஒரே வீட்டுக்குள்ளேயே எல்லா அவன் செய்யற தொழிலுக்கு ஏற்ப அவனுக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம். இவன் காவகம் எடுக்க போனான், அவன் விவசாயம் பண்ணா, என் அண்ணன் இவன் வந்து அந்த விவசாயத்துல வந்த பொருளை விற்கிறதுக்கு போனான். இப்படித்தான் நம்ம குடிகள் இருந்துச்சு. இதுதான் உண்மை. நம்ம வரலாற உண்மையா படிங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இடைக்கட்டத்துல வந்து மட்டும் படிக்கிறாங்க. அதுக்கு முற்கட்டத்துல இருந்து நம்மளோட வரலாறை யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அது என்ன சொல்றோம், அதை கோயிலுக்குள்ள இவங்களெல்லாம் விட மாட்டாங்க. ஆமா, இடைக்கட்டத்துல வந்தது. உண்மையான நம்மளுடைய தமிழர் வரலாறுல என்ன இருந்துச்சு? சாதாரண சிலை வடிக்கிறவருக்கு வெத்தலம் அடிச்சு கொடுத்தவனுடைய பேரை கூட ஸ்ரீன்னு கொடுத்து கல்வெட்டுல படிச்சான் அன்னைக்கு ராஜராஜ சோழன். எல்லா மக்களும் கோயிலுக்குள்ள போயிட்டு வர முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் பொதுவானவனா இருந்தான். இப்படித்தான் நம்ம தமிழன் வாழ்ந்தான். ஒவ்வொரு மக்களுக்குமான திட்டங்களை வகுத்திருந்தான். ஆடு மேய்க்கிறவனுக்கு ஒரு திட்டம், சாவாமு ஆடுன்னு ஒரு திட்டம், இந்த குளமற்றவனுக்கு ஒரு திட்டம், இந்த திட்டம், குடவரை முறை, எத்தனை முறைகளை வச்சிருந்தான். நம்ம இப்படி வாழ்ந்த, நாகரிகமா வாழ்ந்த, பண்போட வாழ்ந்த, அன்போட வாழ்ந்த, உண்மையான சத்திரியர்களா வாழ்ந்த ஒரு அருமையான குடிதான் நம்ம தமிழ் குடி. நாம எல்லாரும் இந்த இடையில வந்த வேற்று மொழியினரால நம்ம வந்து என்ன பண்ணோம், சாதி முறையால பிரிக்கப்பட்டோம். அவன் வந்து நம்மளை ஆட்சி பண்ண போறோம் என்ன நடத்தினான்னா, டேய் இவன் இந்த வேலை பார்க்குறவங்களாம் நீங்க இங்க வந்துருங்க, இந்த வேலை பார்க்குறவங்க அங்க போயிருங்க, இவன் தான் இனி உயர்ந்தவன்,
இவனுக்கு கீழே தான் நீங்க இருக்கணும், இவனுக்கு மேலே ஏறி வரக்கூடாது, நீ கோயிலுக்கு இவ்வளவு தூரம் வரலாம், இவ்வளவு தூரம், இப்படி அவன் உருவாக்கலாம். காலங்கள் கடந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, ஒருத்தருக்கு மேலே இருந்து ஆர்டர் போட்டு பழகி நம்ம ஆட்களும் அதே இதை பழக ஆரம்பிச்சிட்டான். இப்படி உருவானதுதான் வர்ணாசிரம ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள். இன்னைக்கு எல்லாம் மாறிட்டு இருக்குது. இன்னைக்கும் இடைக்கட்டத்துல உருவானதை மட்டுமே மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு ஒருத்தனை சண்டை போட்டுக்கிட்டு நீ வேற நான் வேறன்னு புரிஞ்சு கிடக்கும். இல்ல, நீ நான் எல்லாரும் அண்ணன் தம்பி தான். நம்ம எல்லாரும் ஒருதாய் வைத்து பிள்ளைகளா வளர்ந்தவங்க தான். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாறை அங்கு பெற்று ஒவ்வொருத்தருக்கு பொண்ணு எடுத்து எல்லாரும் ஒன்னா வாழ்ந்த சமூகம் தான் நாம. இந்த சமூகம் மறுபடியும் நாம தமிழர்கள் என்ற உணர்வோட ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் இனிமேல் நம்ம தமிழ் இந்த நிலம் இருக்குல்ல அதுவே பாதுகாக்கப்படும். ஏன்னா நீ மற்ற நிலங்களை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. கேரளா மாநிலத்துக்கு அழகா இருக்கு, கர்நாடகா பார்த்து அழகா இருக்கு, ஒவ்வொரு மாநிலங்களும் அழகா இருக்குது. அவன் பாரம்பரியத்தை அவன் ஃபாலோ பண்றான். ஆனா உனக்கு மட்டும் எவனா வந்து உன் மலையை மொத்தமா அழிச்சிட்டு போறான். இங்க வந்து அவ்வளவு வளங்களே. ஏன்னா நீ தமிழங்கிற உணர்வால ஒன்றிணையவே கூடாது. அவன் எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருக்கான், நீ ஒன்றிணை கூடாது. ஜாதியா அது இது போட்டு உன்னைய பிரிச்சு வச்சிருவான். அப்ப அங்க இருக்குது எல்லாத்தையும் அறுத்து அழிக்க தமிழகம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத தயவு செஞ்சு, உன் மண்ணு அழிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத தயவு செஞ்சு என் சகோதரர்கள் உணர்வு. ஓகேவா? தமிழன் இந்த தமிழன் தமிழ் தாயின் பிள்ளைகள் அப்படிங்கிற உணர்வோட ஒன்று சேருங்க. நாளைக்கு நீ நான் எல்லாருமே பொண்ணு கொடுத்து ஒன்னா இருக்கிற சமூகமா வாழும். எல்லாருமே உண்மையான சத்திரியர்களா வாழும். தமிழன்கிற உணர்வு உனக்குள்ள வந்தா அறம் உனக்குள்ள வரும். நேர்மையும் அறமும் கொண்டு சத்தியமும் நேர்மையும் அறத்தையும் கடைபிடிச்சு நம்ம எல்லாரும் வாழணும். அதுக்கு நம்ம எல்லாரும் தமிழர்களா ஒன்று சேரணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.